அரசியல் வேண்டான்னு சொல்றது வந்து பயத்தில் நான் சொல்ல, அது முதல்ல நான் கிளியர் பண்ணிக்கிறேன். யாருக்கும் பயந்து நான் சொல்ல. அரசியல் வேணான்னு சொல்றது வந்து எப்பவுமே வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்போக்குள்ள வேணாம். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு வந்து ஒரு நல்ல நடிகன். நீங்கெல்லாம் வந்து என்ன ரியல் லைஃப் ஹீரோ, நீங்க தான் ரியல் லைஃப் ஹீரோ, நான் ரியல் லைஃப் ஹீரோ. யூ ஹவ் given me an opportunity amidst so many crores of people to entertain you all. I have to take responsibility and I have to make sure that I have to fulfill it. எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. I'm doing it now. என்னால் முடிஞ்ச அளவுக்கு I want to give back to the society. It's high time. 10 years ஆச்சு நான் நடிகனா வந்து. இப்போ நான் வந்து சொசைட்டி அழகுபடுத்தணும்னு பார்க்குறேன். that is the reason why I'm here. பிறந்தநாள் செய்தி இன்னைக்கு நோ பார்ட்டிங். நண்பர்கள் தயவுசெய்து தப்பா நினைக்க வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேட்கறது எங்க பார்ட்டின்னு கேட்பாங்க. அந்த காசு தான் நான் சேமிச்சு நான் வந்து யூஸ்வலாக ஒரு ஆடம்பர ஹோட்டலில் ஒரு பார்ட்டி வைப்பேன். ஸோ நண்பர்கள் நேற்றுலேருந்து தகவல் போய் ஒரு பாதி ஃபோன் கால் காணும், மெசேஜாக வருது. அந்த தொகையை தான் நான் வந்து ஐ டிசைடட் டு சேனலைஸ் இந்த ஒரு விஷயத்துக்காக. இல்லை சார், நான் தலைவர் பதவிக்கு நான் போட்டி இல்லை. எங்கள் அணியில் சார்ந்த நாசர் சார் தான் தலைவர் பதவிக்கு போட்டியிடுறாரு. கண்டிப்பாக ஜெயிப்போம். கண்டிப்பா சார். நான் அதான் சொன்னேனே, ஒரு சுருக்கமா இந்த ஒரு விஷயம். நான் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளா இருக்கணும்னு சொன்னது காரணம் அதுதான். இப்போ விஷால் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியா இப்படி ஒரு விஷயம் இருக்கா, இப்படி ஆஃபர்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் எக்மோர்ல இருக்கா சார், கண்டிப்பா போய் பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அத்தனை பேருக்கும் இந்த இஷ்யூ பத்தியோ இல்ல இந்த காஸ் பத்தியோ நிறைய பேருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். பட் எங்க போய் அது ஃபெசிலிட்டேட் பண்ணணுன்றது ஒரு விஷயம் இருக்கு. அதனால தான் நான் எங்கிட்ட நிக்கிறேன். I'm just trying to create an awareness. So கண்டிப்பா இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற பிள்ளைங்க, I'm not against கான்வென்ட் படிக்கிற பிள்ளைங்கள, just saying that கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு I am trying my best to reach out to them, to give them the best education. ஏன்னா நீங்க கவனிச்சிங்கன்னா நிறைய ஸ்டேட் ரேங்க்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு பாதையை அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு பண்ணணும்னு தான் என்னோட ஆசை. கடந்த 6 மாசமா தான் இந்த சோஷியல் ஒர்க்ல ரொம்ப நீங்க உங்களை ஈடுபடுத்திருக்கீங்க. இதுக்கான என்ன இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு? அதான் சொன்னேன் சார். ஜஸ்ட் லுக்கிங் பேக் 10 years I've been as an actor. நான் இந்த 6 மாசமா தான் பண்றேன்றது நான் ஒத்துக்க மாட்டேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். I've been doing a lot. பட் அது கரெக்டா சேனலைஸ் பண்ணி it's high time. I think it's a call, that's all. இந்த சொசைட்டிக்கு it's high time that I do something. I have to give back. அதான் சொன்னேன், 10 வருஷம் என்னை வந்து என்னை ஹீரோவாக்கி அழகு பார்த்துருக்காங்க. இன்னைக்கு it's high time that I make them, the society, the real life heroes, bring them out. நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்ம பசங்க, நம்ம வீடு, அப்பா அம்மா நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்காம வெளியில வந்து we should give a helping hand to the society. என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்துல் கலாம் ஐயாவோட ட்ரீமை வந்து முடிஞ்ச அளவுக்கு சாவர வரைக்கும் நான் நிறைவேற்றேன். ஃபார் எஜுகேஷன். அவரோட கனவு அதுதான், டு எஜுகேட் கிட்ஸ், அண்டர் ப்ரிவிலேஜ்டு கிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ப்ளீஸ் டூ ரீச் அவுட். விஷால் என்ற நடிகன் அப்படின்றது நான் பண்ணல, அது என் ப்ரொஃபஷன். பட் விஷால் ஒரு தமிழ்நாட்டில் தங்கிட்டு இருக்கிற ஒரு இந்தியன் சிட்டிசனா நான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நான் பண்றேன். ஆல் ஆஃப் யூ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம். இன்னைக்கு இப்போ ஒரு நண்பர் 10,000 ரூபாய் கொடுக்கும்போது கண்டிப்பா நீங்க 10,000 ரூபாய் தான் கொடுக்கணும், அதுதான் தொகை, அதுதான் ஒரு போய் ரீச்சம், அப்படியெல்லாம் இல்லை. நீங்க 1 ரூபாய் கொடுத்தா கூட 100 பேர் சேர்ந்து 1 ரூபாய் கொடுத்தா கூட அந்த 100 ரூபாய் கரெக்டா போய் சேரும். அதுதான் ஐம் ட்ரைங் டு ஃபெசிலிட்டேட். இளைய தலைமுறையில இளைய நடிகர்கள் வந்து உங்க தலையில கொஞ்சம் தமிழ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த சோஷியல் ஒர்க்கு நீங்க எப்படி கொண்டு வரணும்? அதுதான் ஐம் பிரிங்கிங் எவ்ரி ஒன். இப்போ கார்த்தி பொறுத்த வரைக்கும் அகரம் ஃபவுண்டேஷன் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆர்யா பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கான். இளம் நடிகர்கள் ரவி வந்து ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இது ஒவ்வொரு முறை நம்ம மேடையில நின்று நான் இது பண்ண அது பண்ணன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது.
இதை எல்லாரும் தனித்தனியா பண்ணிட்டு இருக்கிறத நான் வந்து என்ன சொல்றேன்னா நீங்க ஒருங்கிணைத்து பண்ணா இன்னும் ப்ராப்பரா சேனல் ப்ராப்பரா போகும். அதுதான் இப்போ செயல்படுறோம். we are all going to bring about a trust. நடிகர்களில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இப்போ எல்லாம் இருக்கிற முன்னணி நடிகைகள் எல்லாரும் வந்து they are very good friends, common friends-ஆ இருக்காங்க. So we are trying to bring about everyone together. நீங்க சொன்னது அந்த முயற்சி வந்து நடந்ததுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு we can reach out. Thank you, but that's a good initiative. We are trying our best. செப்டம்பர் 4 வந்து பயன்படி ரிலீஸ், அது தெரியும். எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. It's still not ready for marriage. ஒரு முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா there have been lot of dropouts in schools, government schools because of lack of toilet facilities. கார்த்தி நேத்து ஒரு விஷயம் சொன்னான். கார்த்தி வந்து பாரிஸ்ல எங்கிட்டே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து it costs 1 lakh to build a toilet. So girl children நிறைய பேர் வந்து they are dropping out because of lack of facilities. So அதுதான் கார்த்தி சொன்னா, மச்சி உன்னால முடியும்னா ஒரு 1 lakh கொடுத்தனா நான் அடுத்த ஸ்கூல் நான் சொல்றேன் we can send it. So that is my next. அதுதான் என்னோட அடுத்த முயற்சி. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களாலும் ஒரு நல்ல அதாவது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்ன்றது தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இன்னைக்கு இந்த குழந்தைங்க சொல்ற மாதிரி என்னோட ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ, நீங்கள் எல்லாரும் என்னை வாழ்த்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஆஃபர் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னு புதுசாக எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் பார்த்துருக்காங்க. டுடே நிறைய பேருக்கு தெரிய வரும். எனக்கு எப்படி வந்து நான் முதல்ல தாமிரபரணி படம் வந்து ராமேஸ்வரம் முகாமில் வந்து காட்டணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் கேட்கும்போது அப்போதான் தெரிய வந்தது அத்தனை முகாம்கள் இருக்குன்ட்டு. ஆனால் எனக்கு ஆஃபர்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் தெரிஞ்சதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. 2013 த்ரூ ஃப்ரெண்ட் என்னோட அண்ணி ஸ்ரேயா தான் சொன்னாங்க. தேர் காமன் ஃப்ரெண்ட்ஸ் டு பூங்கோதை. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ ரீஹாபிலிட்டேஷன், they're doing rehabilitation for refugees அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சந்திரஹாசன் சாரும் பூங்கோதை என்னை இன்வைட் பண்ணாங்க. ஐ திங்க் 2013 நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கே தெரிய வந்தது. நான் படித்தது டான் பாஸ்கோ, எங்கிட்ட தான் ஸ்கூல் லாயலா காலேஜில். பட் எனக்கே வந்து அந்த அவேர்னஸ் தெரியல. I didn't know that this organization existed and they are extending so much help to refugees. இப்போ on my left என்னோட லெஃப்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து they belong to Sri Lanka. I won't call them as refugees. பட் ஒரு எக்ஸாம்பிள், தன்னம்பிக்கைக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து எங்கிட்ட இருக்காங்க நிறைய பேர். நான் ஒவ்வொரு முறை நான் ஆஃபருக்கு போகும்போது ஐ டேக் பேக் இன்ஸ்பிரேஷன். அது இன்ஸ்பிரேஷன்ன்றது ஃபார் எவ்ரி திங், நாட் ஓன்லி ஃபார் மை கெரியர் பட் பர்சனல் லைஃப் கூட நிறைய விஷயங்கள். நான் ஏன் இங்கிட்ட நிற்கிறேன்னா நிறைய பேருக்கு யோசிப்பாங்க, எதுக்கு இவன் திடீர்னு வந்து ஸ்ரீலங்கன் தமிழர்களுக்கு இந்த ஷூ சாக்ஸு கொடுக்கறது எதுக்குன்னு. ஒன்றும் இல்லைங்க, தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம். இது நான் அரசியலுக்கு போகிறதுக்காக மறுபடியும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம், இந்த அரசியலுக்கு நோக்கி போகிறதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் அல்ல. நான் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். when it comes to social service, இங்கிட்டு போனால் இது நல்லது பண்ணலாம், இல்லை லெஃப்டில் போனால் இப்படி பண்ணலாம் அப்படின்ற நானாக ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிட்டேன். ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் எப்போவுமே ஒரு அட்ரஸ் கேட்கணுன்னா அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐ வாண்ட் டு பி அ டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஃபார் சோஷியல் அவேர்னஸ் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். மேற்கொண்டு யாராவது நாளைக்கு டிவியோ இல்லை இந்த விஷயம் கேள்விப்படும் போது they can always come forward to fund these kids, these lovely kids. ஷூன்றது வந்து இப்போதான், அதாவது அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காங்க, என்னை நல்லபடியாக படிக்க வச்சுருக்காங்க, எல்லா விஷயமும் எனக்கு இப்போ பண்ணி கொடுத்துருக்காங்க, ஆல் த லக்ஸுரிஸ். ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஷூன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம். இந்த குழந்தைங்களுக்கு ஷூ கொடுக்கும்போது அவங்களோட முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் த பேசிக் திங் ஃபார் எஜுகேஷன் பண்ணுறது ஒரு பக்கம், பட் அவங்கள வந்து நல்லபடியாக ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ அந்த வகையில் ஷூஸ் அண்ட் சாக்ஸ் இஸ் அ வெரி integral part of a student. So I wanted to be part of this program.
டாம் ஷூஸ் வந்து தேவ் given around 4,50,000 ஷூஸ். அதில் இப்போ 1,10,000 ஷூஸ் 90,000 டு நம்ம இந்திய மக்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் 20,000 ஷூஸ் வந்து அகதி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்கப்பட்டது. இதில் வந்து ஒரு சாக்ஸ் 1,10,000 பேர் சாக்ஸ் தேவைப்பட்டது. ஸோ நான் இம்மீடியட் எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அது நிறைய பேர் மீடியாவில் இருக்காங்க. நான் நேற்றே சொன்னேன் ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன், அது மைண்டில் வச்சுக்கிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹெல்ப் கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இதுதான் அந்த ஹெல்ப்பு. 1,10,000 pairs ஆஃப் சாக்ஸ் திரட்டணும். ஒரு பேர் ஆஃப் சாக்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 20 ரூபா. அந்த ஒரே மனிதர் அவ்வளோ விஷயம் பண்ணும்போது பெரிய விஷயமா தெரியும். ஆனால் சுற்றி இருக்கிற நெட்வொர்க் வச்சுக்கிட்டு பண்ணும்போது அது ரொம்ப சின்ன ஒரு விஷயமா தோணும். ஸோ தயவுசெய்து ப்ளீஸ் டூ கம் ஃபார்வர்ட். நீங்கள் பண்ண போகிற இந்த விஷயம் டெஃபினட்டாக யூ வில் ஹாவ் த பிளெஸிங் ஃபார் லைஃப் லாங். அன்னைக்கு மட்டும் இல்லை, பட் லைஃப் லாங் யூ ஹாவ் அ பிளெஸிங். ஸோ என்னோட இன்னைக்கு ஐ ஆஃபர் டு கிவ் த ஃபர்ஸ்ட் 10,000 pair ஆஃப் சாக்ஸ் டு த கிட்ஸ். இப்போ டாப் இன்ஜினியர்ஸ் வந்து இது கேள்விப்பட்டு they have given the first donation which we have given to offer. So it's ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் நோக்கி தான் அகதிகள் அத்தனை பேரும் இத்தனை வருஷம் ஒரு தன்னம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இட் லுக்ஸ் பிரைட் ரைட் நோ. அதுதான் சார் சந்திரஹாசன் சார் சொன்னது. அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாரும், நானும் இல்லை, இந்த சமுதாயமே சந்தோஷப்படும். இந்த ஒரு விஷயம் ஆஃபர் பண்ணுற இந்த குழந்தைங்களுக்காக இந்த டே கேர்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ், 90 நர்சரி ஸ்கூல் இருக்குது த்ரூ அவுட் தமிழ்நாடு. ஸோ 1,67,500 ரூபா செலவாகும் அந்த டீச்சர்ஸ்க்கும் அந்த குழந்தைகள் படிக்க வைக்கிறதுக்கு. மாதம் வந்து ஏன்னா என்னால் திரட்ட முடியல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். பட் திஸ் வில் பி அ ரெகுலர் ஃபீச்சர். இதில் வந்து நான் அந்த பட்டியல் வந்து இதில் வந்து நடிகர்கள் இருக்காங்க, தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, மீடியா நண்பர்கள் இருக்காங்க, காமன் பப்ளிக்கில் இருக்காங்க. எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து அந்த 1,67,500 பங்கு இருக்குது அடுத்த மாதத்துலேருந்து. அது வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். இன்க்ளூடிங் மிஸ்டர் டி சிவா, என்னோட நண்பர். அவர் மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து தேவ் கம் ஃபார்வர்ட் டு பி பார்ட் ஆஃப் தட் அந்த தொகை. ஸோ ஒவ்வொரு மாதமும் வித்தவுட் ஃபெயில் லைஃப் லாங் வாழ்நாள் பூரா நான் வந்து ஐ வில் ஃபெசிலிட்டேட் ஃபார் தீஸ் சில்ட்ரன் அப்படின்னு நான் உறுதி கொடுத்துக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். அடுத்தடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் போகணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் எவ்ரி ஒன் that please do come forward and இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த கிடைக்கிற சந்தோஷம் வேறு எந்த விஷயத்துலையும் சந்தோஷம் கிடைக்காது. எஜுகேஷன், அதுக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்களோட கனவு வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் நான் முயற்சி செய்கிறேன் அது நினைவாக்குறதுக்கு. உங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது. கம் அவுட். We are all part of the society. Let us make the society a better place to live in.